எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக அண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். சொன்னார், அண்ணா ஃபீல் பண்ணார். நாங்கள் அழுகும்போது அவர் எங்களுக்கு தேக்கினார். அவருமே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டார். அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப அழுக வந்துச்சு. அவரும் கண்ணீர் இல்லை. இப்போ இந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளது? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தான் சொல்லணும். எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்லபடியாக கொண்டு போகிறக்கு இந்த ஜாப் எனக்கு ரொம்ப ரொம்ப எந்த துறையிலும் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயிலேருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை 1 வீக்கில் ஜாயின் பண்ணி. எத்தனை குழந்தைங்க? பையன் 1 பொண்ணு 1. இப்போ இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடந்து இருக்குல்ல. இந்த சூழ்நிலை உங்கள் கணவரை பிரிஞ்சு எவ்வளோ சிரமப்பட்டீங்க? இப்போ அந்த வேலை பிரிஞ்சது அந்த இழப்பை வந்து யாராலையும் எடுக்க முடியாது. அது இன்னும் இருந்துட்டு இருக்கிற காலத்துக்குமே இருக்கும். இப்போ இந்த ஜாப் கிடைச்சதுனால என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக வளர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே நீங்கள் பணி செஞ்சுட்டு இருந்தீங்களா? இல்லை ஜாப் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகுது? இந்த 9 மாதம் எப்படி அந்த ஃபேமிலியை ரன் பண்ணீங்க? யாராவது அம்மா அப்பா தான் கூட இருந்து பார்த்து, அம்மா அப்பா தம்பியோட சப்போர்ட்ல தான் கூட இப்போ அந்த வேலை கிடைச்சது உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்கள் பேர்? நிவேதிகா. யார் நம்ம வீட்டில் யாருமே இறந்து போனது? ஹஸ்பண்ட். ஆணை பெற்றிருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் யார் இறந்தது, என்ன மாதிரியான இழப்பை சந்திச்சிங்க? இப்போ இந்த ஆணை பெற்றது எப்படி ஒரு மனநிலை இருக்குது? சிஎம் சார் எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. சந்தோஷமா நன்றி. அவ்வளோ. இப்போ நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்து பேசுகிறப்ப எதுவும் சொன்னாங்களா சார் உங்கள்கிட்ட? அன்னைக்கு பனையூரில் போய் சந்திச்சிருக்கீங்களா அதுக்கு மேலே? ஆமாம். அங்கே போய் சந்திச்சிங்களா? இங்கே எதுவும் பேசல. நாங்களும் எதுவும் பேசல. இந்த ஒர்க் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்குறீங்க சார் உங்களுக்கு? என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க? ஆமாம் ஆமாம். கலெக்டர் ஆஃபீஸில் நைட்டு பாதுகாப்பு பண்ணியிருக்கோம்.